கன்னியாகுமரியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நெத்திலி கருவாடு உற்பத்தி செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதியில் நெத்திலி மீன்கள் அதிக அளவில் கிடைக்கும். இதில் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளதால் குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சி, பற்களின் வெண்மை மற்றும் உறுதிக்கு பயன்படுகிறது. இந்த மீன் மே மற்றும் ஜூன் மாதங்களில் மட்டுமே அதிக அளவில் கிடைப்பதால் கன்னியாகுமரி மீனவர்கள் அதை வெயிலில் உலர வைத்து கருவாடாக மாற்றி விற்பனை செய்து வருகின்றனர். தற்போது நெத்திலி மீன் அதிகமாக கிடைத்துள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அதை காய வைக்க முடியாமல் மீனவர்கள் அவதிப்படுகின்றனர். காய வைக்கப்பட்டிருந்த மீன்கள் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டு மீனவர்களுக்கு பெரும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கொஞ்ச நாளைக்கு பிறகு எங்க ஊர்ல நேற்றுதான் நல்ல மீன்பாடு இருந்துச்சு. பயங்கரமான நெத்தலி. எல்லா மக்களுமே சந்தோஷமா நாங்க இருந்தோம். இதனால எவ்வளவோ கஷ்டங்கள் எங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள செலவெல்லாம் இதனால எங்களுக்கு சமாளிக்கலாம்னு அது நாங்க நினைச்ச அளவுக்கு எங்களுக்கு அது கை பலன் கிடைக்கல. ராத்திரியா பயங்கரமான மழை வந்து எல்லாமே அடிச்சு கொண்டு போயிட்டு கடலோட கொண்டு போயிட்டு. நெத்திலி மீன் அதிக அளவு கிடைத்த மகிழ்ச்சியால் இருந்த மீனவர்களுக்கு தொடர் மழையால் கருவாடு உற்பத்தி செய்ய முடியாமல் இருப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது.